ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செம்ம டேஸ்டான ஹெல்த்தியான வாழைப்பூ சூப்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 5-6 பூண்டு பற்களை தோலுரிச்சு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கிய பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு துண்டு இஞ்சியையும் சேர்த்துக்கலாம். 10-15 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு ஒரு அரை கப் அளவுக்கு இருக்கிற மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்துடலாம். அடுத்ததா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூவையும் நம்ம 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வாழைப்பூ சேர்த்ததுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நம்ம வதக்கும் போதே வாழைப்பூல உள்ள தண்ணியே கொஞ்சம் விடும். அந்த தண்ணியை வச்சே இதை லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணியை ரொம்ப தாராளமாக சேர்த்துக்கலாம். வாழைப்பூ நல்லா வெந்து வரணும், அதுக்காக தான் நம்ம இப்போ தண்ணி சேர்க்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த ஸ்டேஜில் நமக்கு வாழைப்பூவும் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணியில் வாழைப்பூ நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ள நம்ம சூப்பு கட்டியாக கிடைக்கிறதுக்கு ஒன்று பண்ணணும். அது என்ன அப்படின்னா, ராகி மாவு நம்ம எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு ராகி மாவை எடுத்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ராகி மாவு தான் ரொம்ப நல்லது. ராகி மாவு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சோள மாவு, அதாங்க கார்ன்ஃப்ளவர் மாவு கூட தண்ணியில் கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். இந்த ராகி மாவு தான் சூப்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். ராகி மாவை தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வைக்கிறதுக்குள்ள நமக்கு வாழைப்பூ தண்ணியில் நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்க, இந்த மாதிரி வாழைப்பூவும் வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிறோம்னா ராகி மாவு, அதை இதோட சேர்த்துடலாம். ராகி மாவு கரைசலை நம்ம இதோட சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ராகி மாவு சீக்கிரமாக கட்டி ஆயிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். மாவு நல்லா வெந்து வரணும். ராகி மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருக்கணும். கிளறாமல் விட்டுட்டீங்கன்னா நல்லா கட்டி ஆயிரும் அங்கங்கே. ராகி மாவு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்க, சூப்பு நல்லா கட்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு சூடான தண்ணியை சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணினாலும் சேர்த்துக்கலாம். சூப்பு கொஞ்சம் தண்ணியாக கட்டியாகவும் இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கணும். அந்த பதத்தில் இருக்கிற மாதிரி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ராகி மாவு சேர்த்ததுல இருந்தே நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுட்டுக்கிறோம். அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இப்போ நம்ம ஆட் பண்ண தண்ணி கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ள அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை, மேக்சிமம் தண்டு, கொத்தமல்லி இலைகளை விட கொத்தமல்லி தண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான வாழைப்பூ சூப்பு தயார். இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்வ் பண்ணும்போது ½ லெமனை லைட்டாக புளிஞ்சு விட்டுட்டு அப்புறம் குடிச்சு பாருங்க. இந்த வாழைப்பூ சூப்பை டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வாழைப்பூ சூப்பை வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.